Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. ரெண்டு ஹாப்பி நியூஸ்ங்க. ஃபர்ஸ்ட், 1,00,00,000 இந்தியன்ஸ் மிடில் ஈஸ்ட்ல இருக்காங்கன்னு நம்ம ரொம்ப பதறிட்டு இருந்தோம். கரெக்டா அவங்க தலைக்கு மேல ஒரு போர் போயிட்டு இருந்துச்சுன்னா இட் லுக்ஸ் லைக் த வார் ஹேஸ் எண்டட். போர் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான எல்லா அறிகுறிகளும் இருக்குது. மதன், அப்போ நம்ம ஊர்ல பெட்ரோல், டீசல், கேஸ் விலை எல்லாமே ஆல்ரெடி கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்டர்நேஷனல் லெவல்ல ஆல்ரெடி கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஏனால் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை மூடி வச்சதுனால தானே இவ்வளோ பிரச்சனை. ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை திறந்து விட்டுட்டாங்க. எல்லாருக்கும் திறந்து விட்டுட்டோன்னு பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. which means உலகத்துல இந்தியாவுக்கு எஸ்பெஷலி வரக்கூடிய ஆயில், கேஸ், அப்புறம் பெட்ரோல், டீசல், பேசிக் ஆயில் எல்லாமே இந்தியாவுக்கு வரப்போகுது. மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்தியர்களா இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இந்தியன்ஸா இருக்கட்டும், இந்தியாவில் இந்த கேஸ்னாலையும் பெட்ரோல், டீசல் விலை என்ன ஆக போகுதுன்னு பதட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா இந்தியன்ஸுக்கும், உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஹாப்பி நியூஸ். போர் முடிவுக்கு வந்துட்டே இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அதுக்கு முன்னாடியே திறந்துட்டாங்க. மோஸ்ட் லைக்லி ட்ரம்ப் பாகிஸ்தான் போய் ஈரானோட அமைதிக்கான எல்லா டீலையும் சைன் பண்ண போறாரு. அதுக்கான ஒரு பெரிய கெட்டிங் ரெடி பாகிஸ்தான் நடந்துட்டு இருக்குது. தௌசண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இஸ்லாமாபாத் ஃபுல்லா குவிக்கப்பட்டிருக்காங்க. மோஸ்ட் லைக்லி ட்ரம்ப் தான் வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா மறுபடியும் வைஸ் பிரசிடென்ட் அனுப்ப மாட்டாங்க. பட் திஸ் இஸ் ட்ரூலி ஹிஸ்டாரிக். நம்ம எல்லாருமே ஒரு மிகப்பெரிய உலக போரா மாறிடுமான்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. பட் அது எப்படி வந்துச்சு? எப்படி திடீர்னு 24 ஹவர்ஸ்ல எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு? ஏன்னா நேத்துக்கு தான் ட்ரம்ப் சொன்னாரு, இல்ல நான் அடிக்க போறேன் மறுபடியும் ஈரான்னு சொன்னவர் இன்னைக்கு தலைகீழ அப்படியே மாத்தி பேசியிருக்காரு. காரணம் என்ன? ஈரான் ஒரு மிகப்பெரிய செய்கையை செஞ்சுட்டாங்க. ஈரான் அந்த செய்கை என்ன அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஓகே மதன், சூப்பர். பட் நீ ரெண்டு ஹாப்பியான விஷயம்னு சொன்னேல, போர் முடிவுக்கு வருதுங்கிறது ஒரு ஹாப்பியான விஷயம் தான். அந்த ரெண்டாவது மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ நம்ம மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்பி வந்துருவோம். சென்னையில தான் இருக்கேன். பட் நம்ம மறுபடியும் இந்தியா ஃபோக்கஸ்டு, தமிழ்நாடு ஃபோக்கஸ்டு, எலெக்ஷன் வர்ற நேரத்துல கரெக்டா இந்த போரும் முடிஞ்சிருக்குது. we can start talking about தமிழ்நாடு அரசியல். ஓகேவா? ரெடியா? நாளையில இருந்து மோஸ்ட்லி we will get into தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அண்ட் இந்தியாவோட நடந்துட்டு இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல நடந்துட்டு இருக்கிற நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம மறுபடியும் பேக் டு பேஸ். நிறைய எம்ஜி ஸ்குவாட் மதன் போதும், மதன் ஈரானை பத்தியே பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்த எல்லாருக்கும் அந்த நைட் இஸ் கமிங் ஒயிட் வாக்கர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அது நின்றுச்சு. ஓகேவா? நம்ம இப்போ மறுபடியும் நம்ம ஊர் பஞ்சாயத்துக்கு வர ஆரம்பிச்சிடலாம். பட் மிடில் ஈஸ்ட்ல எப்படி இந்த போர் முடிவுக்கு வந்திருக்குது? எப்படி நேத்திக்கு வரைக்கும் ட்ரம்ப் எல்லாத்தையும் உடைச்சிருவேன், அடிச்சிருவேன், நான் மறுபடியும் துப்பாக்கியில குண்டை போட்டு வச்சு இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கேன்னு சொன்ன ட்ரம்ப் ஏன் இப்போ தலைகீழ மாறி இருக்காரு? எல்லாத்தையும் டீடைலா பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கிறது மட்டும் இல்ல, நாளையில இருந்து தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது, அரசியல் உண்மையிலே என்னதான் நடந்துட்டு இருக்குது, இந்தியாவோட அரசியல் என்ன நடந்துட்டு இருக்குது, நம்ம எலெக்ஷனுக்கு தெரிய வேண்டிய எல்லா முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க டெய்லி ஈஸியா சூப்பரா டீடைல்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. இப்போ நான் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட், நம்ம தலைவன் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருவோம். ட்ரம்ப் அவர் இந்த வீடியோ நான் இப்போ பேசுறதுக்கு லிட்டரலா 3 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. தட்ஸ் த பெஸ்ட் திங். ஏன்னா கண்டென்ட் இல்லைன்னா மறுபடியும் நான் நாளைக்கு வரைக்கும் 24 மணி நேரத்துக்கு வெயிட் பண்ணிது உங்ககிட்ட சொல்றதுக்கு. பட் வீடியோவை எடுக்கிறதுக்கு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி, 3 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சு. லிட்டரா இந்த வீடியோ ஆரம்பிக்கிறப்போ இந்த வீடியோவே 3 மினிட்ஸ் வந்திருக்கும். கரெக்டா இப்போ தான் ட்வீட் போட்டிருக்காரு. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் ஹாஸ் அக்ரீட் டு நெவர் க்ளோஸ் த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அகைன். மறுபடியும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் எப்பவுமே மூடப்பட போவதில்லை. விச் மீன்ஸ் மறுபடியும் வேர்ல்டு லெவல்ல ஆயில், பெட்ரோல், டீசல், கேஸ் எதுக்கும் யாரும் பயப்பட தேவையில்லை. இட் வில் நோ லாங்கர் பி யூஸ்ட் as a weapon against the world. எப்பவுமே மறுபடியும் ஈரான் உலகத்துக்கு பிரஷர் போடுறதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை கை வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பிரசிடென்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்சைன் பண்ணியிருக்காரு. இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும், அதான் நீ பேசிட்டே இருக்கிறப்ப தான் இந்த ட்வீட் வந்திருக்குது, அப்போ எப்படி முன்னாடியே சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு முன்னாடியே ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் ட்விட்டர்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஓகேவா? இந்த மாதிரி எல்லா வெசல்ஸ்க்கும் பாரபட்சம் இல்லாம, அமெரிக்கன் கப்பல், யூரோப்பியன் கப்பல், இந்தியா கப்பல்னு யாருக்கும் எந்த பாரபட்சமும் இல்லாம எல்லாருக்குமே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை திறந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு ஈரானும் விடாபுடியா பிடிச்சிட்டு இருந்தாங்க, ஏன் ஈரான் இன்னைக்கு திறந்து விட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அமெரிக்காவுக்கு பயந்துட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இன்ஃபேக்ட் அமெரிக்கா இது இப்படியே போயிட்டு இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும், இதை முடிச்சு வைக்கிறதுக்கு அமெரிக்கா இறங்கி வந்திருக்காங்க. எப்படின்னு தானே கேட்குறீங்க? சொல்கிறேன். ஸோ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற போர் சீஸ் ஃபயர் நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக ஒரு 10 நாளாக நடக்கல, நிறுத்தி வச்சுட்டாங்க. பட் அதே டயத்தில் நடந்துட்டு இருந்தது. எம்ஜி ஸ்குவாட் ஃபாலோ பண்ணிருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்கிறது. பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் கேட்குறீங்க. எனவே நான் சொல்கிறேன்,
ஏன்னா நேத்திக்கு ஒரு வாரமா நான் இதை தான் தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு இருக்கேன். இன்னொரு ஒரு பெரிய போர் போயிட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து எப்பவுமே இந்த கோவிட் அப்போ ஆள் இறந்தப்போ எல்லாருமே பதறினாங்க நாட்டுல. பட் ஒரு 100வது ஆள் இறந்து போறப்போ பதறின அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆள் இறந்த அளவுக்கு 100வது ஆள் இறந்து போகிறப்போ பதறல. 1000th பர்சன் இறந்து போறப்போ நம்ம நாட்டுல வந்து அது பரவலா ஓகே இப்படிதான் உலகம் இருக்குங்கிற மோடுக்கு போயிட்டோம். பட் எல்லா உயிருமே மேட்டர் தானே. அதே மாதிரி தான் ஈரான்ல இறந்தவங்களுக்கு ஈக்குவலா இன்னொரு ஒரு போர் இந்த நொடி வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு தான் நின்றுக்குது. அது என்ன போர்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் ஒரு போர் நடந்துட்டு இருந்துச்சு. லெபனான் வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டான கண்ட்ரி. அமெரிக்கா வந்து ஈரான் மேல சண்டை போடக்கூடாதுன்னு சொன்ன உடனே இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஈரானை தானே அடிக்கக்கூடாது, ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற லெபனானை போட்டு அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லெபனானுக்குள்ள இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்புறம் லெபனானுக்குள்ள என்ட்ரே ஆயிட்டாங்க. அங்க வந்து இந்தியா பாகிஸ்தான் மாதிரி அவங்களுக்கு பார்டர்லாம் இருக்கு சரியா. லிட்டரலா இஸ்ரேலோட ட்ரூப்ஸ் வந்து லெபனானுக்குள்ள இறங்கி போய் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ள போயிட்டாங்க. நாட்டுக்குள்ள போய் அவங்களோட சோல்ஜர்ஸ்லாம் லெபனானை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. வானத்துல இருந்து குண்டு போட்டுட்டு இருக்காங்க. லெபனான்ல 2000 ஒன்னு 2 பேர்ல 2000 பேர் இறந்து போயிருக்காங்க. ஓகேவா இந்த போர்ல ஜஸ்ட் ஃபியூ டேஸ்ல. அது போக அங்க இருக்கிற பிரிட்ஜஸ் அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்க அதுல இதெல்லாம் பார்க்கணுமே. இந்த போரோட இருக்கிறதுலே கோர முகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கிறிஸ்டியனா இருந்துக்கோங்க, முஸ்லிமா இருந்துக்கோங்க, ஹிந்துவா இருந்துக்கோங்க, சீக்கா இருந்துக்கோங்க, புத்திஸ்டா இருந்துக்கோங்க, நீங்க தமிழா இருந்துக்கோங்க, ஹிந்தியா இருந்துக்கோங்க, இந்தியனா இருங்க, பாகிஸ்தானா இருங்க, ஈரானியனா இருங்க, அமெரிக்கனா இருங்க, போர்னு வந்தா சாகுறதுங்கிறது தான் ஒரே உண்மை. யாரு செத்தா என்ன? அங்க செத்து போகிறவங்க வந்து போர்ல இருக்கிறவங்களை விட இந்த போர்ல இருக்கிறவங்க இறந்து போறதுலே பிரச்சனை இருக்கு. இந்த சோல்ஜர்ஸ்லாம் போய் சண்டை போடுறாங்கல்ல, அவங்களா சண்டை போடணும் டிசைட் பண்றாங்க. யாரோ ஒருத்தங்க வயசானவங்க ஏதோ ஒரு ஆபீஸ்ல உட்கார்ந்துகிட்டு எலெக்ஷனை ஜெயிச்சுக்கிட்டோ இல்ல ஆட்சியை பிடிச்சிக்கிட்டோ அவங்க எடுக்கிற டிசிஷனுக்கு சோல்ஜர்ஸ் இறந்து போறாங்க. அது போக சோல்ஜர்ஸ் வந்து தாக்குதலை நடத்துறப்போ இந்த மாதிரி குண்டுகளை போடுறப்போ சின்ன சின்ன குழந்தைங்க, வயசான பாட்டி, தாத்தா, இது வந்து உலகத்துக்கு நல்லது இல்லைங்க. ஆனா இதுதான் வந்து மறுபடியும் அங்க நடந்துகிட்டே இருக்குது. கரெக்டா? சோ லெபனான்ல நடந்த 2000 உயிர்களை இறந்து போன 2000 உயிர்களை பத்தி யாருமே பேசல. நம்ம சேனல்ல நம்ம பேசினா யாரும் கண்டுக்கல. ஏன் யாரும் கண்டுக்கல? நியூஸ் சேனல்ஸ்லயும் வந்துட்டு தான் இருந்துச்சு. ஓகேவா? ஆனா ஏன் யாரும் கண்டுக்கல? ஏன் கண்டுக்கலனா அதான் ஈரான்ல இறந்துட்டாங்கன்னு பேசி அது நம்மளுக்கு நார்மலைஸ் ஆயிடுச்சு. அப்போ ஈரான்னா இறந்து போறாங்க, லெபனானும் இறந்து போவாங்க. அப்படி கிடையாது. இங்கேயும் உயிர்கள் தானே. ஆனா அவ்வளவு போயிட்டு இருந்துச்சு. லெபனானுக்குள்ள இருக்கிறவனுக்கு அது பெரிய பிரச்சனை இல்ல. லெபனானும் பதிலுக்கு இஸ்ரேலை போட்டு அடிச்சிருக்காங்க. இஸ்ரேலையும் பயங்கரமா இறந்து போயிருக்காங்க. நாட் ஆஃப் கோர்ஸ் அப் டு லெபனான், பட் இஸ்ரேலையும் நிறைய பேர் அது வந்து அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் அடிச்சதுல வந்து இங்கேயுமே பயங்கரமான தாக்குதல்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்குது. ரெண்டு சைடுமே இப்படி போர் வந்து மறுபடியும் பெருசா போயிட்டு இருக்கிற நேரத்துல தான் ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கவே மாட்டேன்டா, லெபனான் நீங்க தாக்குறதை நிறுத்துங்க அப்படின்னு ஈரான் சொன்னாங்க. ஈரான் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்காக வந்து நிற்கிறாங்க. ஈரானுக்காக லெபனான் நின்னாங்க, லெபனானுக்காக ஈரான் நிற்கிறாங்க. ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அரப் பிரதர்ஸ் நாங்க வந்து லெபனான் அடி வாங்குறதை ஏத்துக்க மாட்டோம். நீங்க வந்து லெபனான்ல போரை நிறுத்துற வரைக்கும் உலகத்துல எல்லாரும் இந்த பிரஷரை ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னு ஈரான் மேல இருக்கிற போரை எப்படி அவங்க நிறுத்தினாங்களோ அதே பிரஷரை லெபனானுக்காக அவங்க நிறுத்தி இருக்காங்க. உண்மையிலே இந்த மேட்டர்ல வந்து நம்ம ஈரான் அப்ரிஷியேட் பண்ணணும், லெபனானையும் அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈஸியா அடிச்சிருவாங்க. பட் ரெண்டு பேரும் அரப் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட கூட நின்றுருக்காங்க. அண்ட் அதோட ரிசல்ட்டா தான் இன்னைக்கு இஸ்ரேலை வந்து அமெரிக்கா மிரட்டி இருக்காங்க. யோ உன்னால தான் ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும், உனக்காக சண்டைக்கு வந்து எங்க ஊர்லயே என்னை வெறுக்கிறாங்க, உன்னால தான் எல்லா பிரச்சனையும் உலகம் ஃபுல்லா இருக்குது, நீ பாட்டுக்கு இனிமே கொஞ்சம் நேரம் சத்த நேரம் அமைதியா இரு, நீ வந்து இஸ்ரேல் வந்து லெபனானை அடிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் மேக் பண்றாரு. there will be no more attacks on Lebanon அப்படிங்கறது சொல்றாரு. நேத்திக்கே அவர் சொல்லிட்டாரு லெபனான்ல ஒரு பெரிய அமைதி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இனிமே இஸ்ரேல் அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ லெபனான் மேல இஸ்ரேல் அடிக்க மாட்டோங்கிறத ஒத்துக்கிட்டதுனால 10 நாளுக்கு சீஸ்ஃபயர் which is almost ending the war தான். மறுபடியும் ஆரம்பிக்க மாட்டாங்க in this case. ஏன்னா எல்லாமே அமைதியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வேர்ல்டுக்கே போதும்பா சண்டை போட்டதுங்கிற ஒரு மோடுக்கு போயிட்டாங்க. அமெரிக்காக்குள்ள ட்ரம்ப்புக்கு பாப்புலாரிட்டி கம்மியாகுது. இன்னவே நம்ம அமெரிக்க மக்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அங்க இருக்கிற மக்களே வந்து ட்ரம்ப்பை வந்து நீ பண்ற தப்புன்னு சொல்றதான் ட்ரம்ப்புக்கு. ஏன்னா எலெக்ஷன் வரப்போது அவங்க ஊர்ல தோத்துருவாரு. அந்த பயத்துல தான் தலைமை பின்னாடி போறாரு. சோ இப்போ இஸ்ரேல் வந்து லெபனான் மேல தாக்குதல் நடத்த மாட்டாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்த மாட்டாங்க. சோ ஈரான் மேல ஆரம்பிச்ச போர் வந்து ஈரானும் ஒரு விதத்துல ஜெயிச்சிட்டாங்க, லெபனானும் ஒரு விதத்துல ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி உள்ள போனவங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்திருக்காங்க. இல்லன்னுலாம் சொல்லல. பட் இந்த ரெண்டு கண்ட்ரீஸ் நினைச்சா இதை விட பெரிய தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கலாம். அணுகு சக்தி எல்லாம் இருக்குது. அதை மீறி இந்த ரெண்டு கண்ட்ரீஸும் மரணத்தின் கண்ணோட்டத்திலையும் தைரியமா நின்னு எதிர்த்து பார்த்ததுனால அவங்களுக்கு இப்போ அமைதி கிடைச்சிருக்குது. ஓகேவா? இப்போ ட்ரம்ப் வந்து லாஸ்ட் 12 ஹவர்ஸ்ல போட்ட ட்வீட் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் has just announced that Strait of Iran is fully open and ready for full passage. Thank you அப்படின்னு ஒரு 1 hour முன்னாடி சொல்லியிருக்காரு. Strait of Hormuz திறந்துட்டாங்கன்னு. The Strait of Hormuz is completely open and ready for business and full passage. ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வந்து எல்லாருக்கும் கம்ப்ளீட்டா ஓபன் ஆயிடுச்சு, எல்லாருமே பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிட்டு, பட் the naval blockade will remain in full force and effect as it pertains to Iran. ஆனா ஈரான் மேல நாங்க போட்ட கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அதாவது ஈரானோட கப்பல்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு நாங்க வந்து அமெரிக்க படையினரை வந்து நடுக்கடல நிறுத்தி இருக்கோம், அது வந்து போக போறது கிடையாது, ஈரான் வந்து எல்லா டீலுக்கும் ஒதுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு இவர் சொல்றாரு. பட் ரியாலிட்டி வந்து ஆல்ரெடி ஈரானியன் கப்பல்கள் எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. ட்ரம்ப்
ட்ரம்ப் வந்து இதை ஏன் வந்து இந்த கீழே விழுந்தாச்சு ஓகேவா, நான் மீசையில் மண்ணு ஓட்டலன்னு காமிச்சுக்கிறாருன்னு தெரியல. பட் மூவிங் ஆன் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, until such time as our transaction with Iran is 100% complete, the process should go very quickly in that most of the points are பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை திறந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ண வேண்டியது இருக்குது, அது வரைக்கும் எங்க படையெல்லாம் அங்கே தான் இருக்கும் அப்படின்லாம் அவர் சொல்றாரு. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானிய கப்பல்களும் போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ட்ரம்ப்புக்கு வந்து எங்க சனி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாயில தான். ஏன்னா மறுபடியும் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு ட்வீட் 1 hour முன்னாடி, the USA will get the nuclear dust created by our great B-2 bombers. அதாவது அமெரிக்கா அடிச்ச அடியில் ஈரானோட அணுசக்தி எல்லாமே வந்து தூசி ஆயிடுச்சான். அப்படிலாம் கிடையாது, அது பாதுகாப்பாக இருக்குன்னு ஈரான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்த ரேடியேஷன் லீக்கும் இல்லை அப்படிங்கிறதும் இன்டர்நேஷனல் லெவலில் தெரிய வந்திருக்குது. அப்படி ட்ரம்ப் சொல்கிற மாதிரி அதெல்லாம் தூசி ஆயிடுச்சு, அங்கே நியூக்ளியர் சக்தியே இல்லைன்னா அது ரேடியேஷனாக வெளியெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படிலாம் எதுவுமே இல்லை. பட் ட்ரம்ப் வேர்ல்டு அவரோட உண்மைக்குள்ள எல்லாரையும் இழுக்க பார்ப்பாரு, அவரோட உலகத்துக்குள்ள, அவரோட இமேஜினரி வேர்ல்டுக்குள்ள எல்லாரையும் இழுக்க பார்ப்பாரு. ஸோ அந்த ஆங்கிள் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, B-2 குண்டுகள்லாம் போட்டு அங்கே வந்து நியூக்ளியர் டஸ்ட் ஆயிடுச்சு, நோ மணி வில் எக்ஸ்சேஞ்ச் ஹேண்ட்ஸ் இன் எனி வே, எந்த ஒரு பணமும் வந்து பரிமாறப்படாது, ஏன்னா ஈரான் வந்து எங்களுக்கு காசு வேணும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, நீங்கள் அடிக்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். அந்த டீல் இஸ் இன் நோ வே சப்ஜெக்ட் டு லெபனான் ஈதர், பட் USA வில் லெபனான் மேலே வந்து தாக்குதல் நடத்தக்கூடாதுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம், நாங்கள் வந்து ஹெஸ்போலா கூட பார்ப்போம். அண்ட் இஸ்ரேல் வந்து ப்ரொஹிபிட்டட் ஃப்ரம் அட்டாக்கிங் லெபனான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்னது தான். அது கூடவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யார்கிட்டயாவது ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம், நம்ம அதை மறந்து போயிருப்போம், அதை தாண்டி போயிருப்போம், மறுபடியும் சூப்பராக ஃப்ரெண்ட்ஸாக பழக ஆரம்பிச்சிருவோம். ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு நீ அன்னைக்கு இதை பண்ண பார்த்தியா, அதனால நான் உனக்கு இன்னைக்கு இதை பண்ணுறேன் பாருன்னு ஒருத்தன் வந்து பண்ணுவான் தெரியுமா. ட்ரம்ப் அந்த மாதிரி ஒரு ஆள். ஏன்னா நேட்டோ வந்து வந்திருக்காங்களாம், இந்த நேட்டோ அமைப்புலாம் இருக்குல்ல, இந்த யூரோப்பு அப்புறம் வந்து இந்த நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிலாம் வந்து, இல்லைப்பா உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமாவா, நம்மளாம் நேட்டோ அமைப்பு, நேட்டோங்கிற அமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்பு, உனக்கு மிடில் ஈஸ்ட்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லி சரி பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்களாம். அதுக்கு வந்து ட்ரம்ப் சொல்றாரு, நவ் தட் ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட் சிச்சுவேஷன் இஸ் ஓவர், அதான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸே திறந்தாச்சு, ஐ ரிசீவ்ட் அ கால் ஃப்ரம் நேட்டோ ஆஸ்கிங் இஃப் வி குட் ஹெல்ப் இன் சம் டைம், நாங்க ஏதாவது ஒரு விதத்துல வந்து ஹெல்ப் பண்ணலாமா இன்னும் கொஞ்சம் நேரத்துல அப்படின்னு கேட்டதுக்கு, ஐ டோல்ட் them to stay away, ஒன்னும் தேவையில்லை, நீ இருக்கிற இடத்துல இரு, unless they just want to load up their ships with oil, உனக்கு என்ன வேணா வந்து எடுத்துட்டு போ, they were useless when needed, நான் எனக்கு தேவைப்பட்டப்போ நீ வந்து பிரயோஜனம் இல்லாம போயிட்ட, அண்ட் நீ வந்து ஒரு வெத்து புலி, பேப்பர் புலி, அட்டகத்தி, பேசிக்கா அதுதான் பேப்பர் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த நேட்டோவையும் அசிங்கப்படுத்தி விட்டுருக்காரு. அண்ட் அடுத்து தேங்க் பண்றாரு, இந்த போர்ல வந்து அவர் கூட நின்றுருக்கோம் அப்படின்னு. இவங்க நிக்கோன்னு சொல்லல, இவர் மறுபடியும் இழுத்துக்கிட்டார், வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ டு சவுதி அரேபியா. ஈரான் இதெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பான், தேங்க்ஸ் டு சவுதி அரேபியா, UAE அண்ட் கத்தார் ஃபார் யுவர் கிரேட் பிரேவரி, தைரியமான செயல்களுக்கு அண்ட் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு இருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற போர்ல நாங்க நியூட்ரலா இருந்துட்டு போயிடுறோம்னு சொன்னா, ட்ரம்ப் மறுபடியும் வாங்க நம்மளாம் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் இழுத்து வச்சுக்கிட்டாரு. அதுக்கு நன்றி வேற, நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னு. எனிவே அடுத்து இன்னொன்னு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஈரானுக்கே நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு இப்ப தலைகையில ஒரு பெரிய ட்விஸ்ட் அடிச்சிட்டாரு. 45 minutes ago என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் வித் தி ஹெல்ப் ஆஃப் USA, அதாவது அமெரிக்காவும் ஈரானும் ஒன்னா சேர்ந்து அந்த கடலூர்ல வந்து நிறைய மைன்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் வந்து எல்லா இடத்துலயும் குண்டுகளை போட்டு வச்சிட்டாங்க, தண்ணிக்குள்ள குண்டு, எந்த கப்பல் போச்சுனாலும் பட்டுச்சுனா வெடிச்சிரும், எவ்வளவு பெரிய கப்பலா இருந்தாலும். சின்ன சீப்பான மைன்ஸை போட்டு வச்சிட்டாங்க. மைன் தான் சீப்பே தவிர கப்பல் எல்லாம் டம்முன்னு வெடிச்சு விட்டுரும், எல்லாமே வந்து க்ரூட் ஆயில் அப்படி இருக்குல்ல. சோ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவும் ஈரானும் ஒன்னா சேர்ந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ல இருக்கக்கூடிய இந்த குண்டுகள் எல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு கிளைம் வைக்கிறாரு. பட் அதுக்கு முன்னாடி ஃபினிஷிங்கா வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, த ஃபெயிலிங் நியூயார்க் டைம்ஸ், அவங்க ஊர்ல இருக்கிற நியூஸ் சேனல்லாம் திட்டுறாரு. அது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, த ஃபெயிலிங் நியூயார்க் டைம்ஸ், ஃபேக் நியூஸ் CNN அண்ட் அதர்ஸ் ஜஸ்ட் டோன்ட் நோ வாட் டு டு, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி அவங்க ஊர்ல இருக்கிற நியூஸ் பேப்பரை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுவாங்களா, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தே ஆர் டெஸ்பரேட்லி லுக்கிங் ஃபார் ரீசன்ஸ் டு கிரிட்டிசைஸ் ட்ரம்ப். என்னைய குறை சொல்றதுக்கு ஏதாவது ஒரு வழி தேடிட்டு இருக்காங்க ஈரான் சிச்சுவேஷன்ல, பட் ஜஸ்ட் கான்ட் ஃபைண்ட் இட். அவங்களுக்கு குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. வை டோன்ட் தே ஜஸ்ட் say at the right time, job well done Mr. President, and start to gain back their credibility. ஏன் ஈகோ பார்த்துட்டு இருக்க? ட்ரம்ப் வந்து எவ்வளோ பெரிய வல்லவர், நல்லவர், எவ்வளோ பெரிய போரை நிறுத்தி வச்சிட்டாரு. சரி, முதல்ல போர் ஆரம்பிச்சது யாருன்னு கேட்டால் காமெடி ஆகிடும். பட் போரை நிறுத்தி வச்சிட்டாருன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிற CNN, நியூயார்க் டைம்ஸ்? நீ வந்து என்ன பெரிய ஆளுன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. நீ இப்படி சொன்னேன்னா தான் உனக்கு கிரெடிபிலிட்டி, உனக்கு மரியாதையே திருப்பி கிடைக்கும். ஒழுங்கு மரியாதையா உனக்கு மரியாதை திருப்பி வேணும்னா எனக்கு மரியாதை செலுத்து அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. புரியல, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க, புரியும். அந்த மாதிரி தான் வந்து ட்ரம்ப் பேசுறாரு. எனிவேங்க, நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறவங்கலாம் பெருமூச்சு விடுங்க. ஐ திங்க் த வர்ஸ்ட் இஸ் ஓவர். எனிவே, நாளைக்கு அப்படியே திரும்பி நம்ம ஊருக்கு வருவோமா? நாளையிலேருந்து நம்ம சேனலில் தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஐ திங்க் ஆஃப்டர் 1 month கரெக்டாக. ட்ரம்ப் தயவு செஞ்சு அமைதியாக இருப்பா, எங்கள் ஊர் அரசியலும் நாங்கள் கொஞ்சம் பேசணும். அண்ட் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். அகெயின் எப்படி வேர்ல்டை பற்றி பேசணும், அதே மாதிரி தமிழ்நாட்டை பற்றியும் இந்தியாவை பற்றியும். 1 மாதம் நம்ம அங்கே சுற்றிட்டோம், மறுபடியும் இப்போ திருப்பி வரோம். நீங்கள் அதை
கண்டினியூஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன நடக்குதுங்கிறத என் கூட டிஸ்கஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் யாருனே தெரியாதவங்க கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கம்யூனிட்டியில் எம்ஜி ஸ்குவாடில் 8 மில்லியன் பீப்புளில் நீங்களும் ஜோதியில் ஐக்கியமாகணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. நாளைக்கு உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். தென் பாய் மதன் கௌரி சைனிங் ஆஃப் யூ. லவ் யூ ஆல். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவினாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். வெரிஃபைட் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே கீழே கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கோம். ஸோ லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.